எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ சமீபத்தில் எங்கள் ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ரேயா பாப்பாவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ரேயா குட்டிமா என்னை பார்த்த உடனே சரசு சமையல் அம்மாச்சி வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு என்கிட்ட ஓடி வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பெரியவங்க ஒரு 10 பேர் பார்த்து பேசினா கூட இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க மனசில் நான் எப்படி நிலச்சி நிற்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ரேயா குட்டிமா சேலத்துலேருந்து கரூர் வந்திருந்தாங்க. வந்தப்போ தாங்க நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் சத்தான சுவையான சட்னி அப்படின்னு கூட சொல்லலாம், கொத்தமல்லி சட்னி உங்களுக்கு நான் அரைச்சி காட்ட போகிறேங்க. அதே மாதிரி நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு மாவை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு போண்டா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. மல்லி சட்னி அரைக்கிறதுக்கு நாட்டு கொத்தமல்லி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை முதல்ல நான் தண்ணியில் நல்லா கழுவிட்டு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ கொத்தமல்லியும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே இதுக்கு பார்த்துடலாங்க. தேங்காய் துருவல் அரை மூடிலையும் பாதி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக, பச்சை மிளகாய் 2, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கு. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வச்சு சட்னிக்கு இப்போ நம்ம வதக்கிடலாங்க. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. இதில் வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ நம்ம சேர்த்து இந்த பருப்பெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கொத்தமல்லி இலை சேர்க்குறோங்க. அந்த சூட்லேயே பெரட்டி விட்டால் போதுமானது. இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்தாச்சுங்க. பாருங்கள், அந்த ஹீட் இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சிடலாங்க. நல்லா ஆறட்டுங்க. இப்போ நல்லா இந்த கலவையை ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். புளிக்கு பதிலாக நான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். நீங்கள் புளி வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டே நம்ம அரைச்சிக்கலாங்க. இட்லிக்கு அப்படிங்கிறதால நான் வந்து இப்போ தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு சட்னி தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லெண்ணெயில் தாளித்து ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்மளோட கம கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி சட்னியை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அரைப்போம் இல்லைங்களா. நானும் வந்து அப்பப்போ ஒரு மாதிரி அரைப்பேன். இன்றைக்கி நான் வந்து இட்லிக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேங்க. இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காலையில் டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் காலையில் இட்லிக்கு இந்த கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம இட்லி தோசைக்கு சட்னி டேஸ்ட்டாக இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மல்லிகைப்பூ இட்லிக்கு, சாஃப்ட் இட்லிக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி அரைச்சி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இட்லிக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம போண்டா போடுறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாங்க. நீங்கள் இட்லி மாவுக்கு அரைக்கும்போது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜாஸ்தியாக போட்டு அதில் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து உளுந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாங்கின உளுந்து வந்து அதிகமாக மாவாயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 5-6 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அதாவது டேபிள் ஸ்பூனில் ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சீரகம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துட்டேன். வெங்காயம் போட்ட வரைக்கும் நல்ல டேஸ்ட் இருக்குங்க. கொத்தமல்லி இலையும் தேவைக்கு பொடியாக நறுக்கிட்டு இப்போ சேர்த்துட்டேங்க. இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்லாக நறுக்கி போடுங்க. அந்த போண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு குழகுழா பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் போட்டிருக்க அரிசி மாவு அளவு வந்து எனக்கு மிகச்சரியாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டும் பிசைஞ்சிக்கலாம்.
பாருங்கள் இப்போ போண்டா போடுற பக்குவத்துக்கு மாவு கரெக்டாக இருக்குது. நீங்கள் தண்ணியை வந்து கையில் நனைச்சிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கிள்ளி கிள்ளி போட வேண்டியதாங்க. நம்ம விருப்பப்பட்ட சைஸில் போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க. நம்ம போண்டாக்கெல்லாம் பொரித்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி போண்டாலாம் சுடும்போது நம்ம கடலெண்ணெயில் தான் சுடணும் இல்லைங்களா. நான் இப்போ வானலியில் கடலெண்ணெய் வச்சு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ அதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போடுறேங்க. நீங்கள் வடையாக தட்டி கூட போடலாம். ஆனால் இந்த மாதிரி போண்டா போட்டால் தான் தேங்காய் போட்டதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கிள்ளி போட்டுட்டேங்க. நல்லா மேலே முதந்து வர வரைக்கும் நீங்கள் கரண்டி போடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது நல்லா வெந்து இந்த மாதிரி மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ போண்டாக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அடுத்தடுத்த செட்டையும் நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது நம்ம கிரைண்டரில் தான் மேக்ஸிமம் அரைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி அரைக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் உளுந்த ஜாஸ்தியாக போடுங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க ஈவினிங் வரும்போதோ இல்லை வீட்டில் எல்லோரும் இருக்கும்போதோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா மொறுமொறுப்பாக ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. சாதாரணமாக நம்ம உளுந்து போண்டாவுக்கு கூட ஊற வச்சுட்டு கூடவே நம்ம பச்சரிசியும் ஊற வைக்கலாம். ஒரு பங்குக்கு 1/4 பங்கு பச்சரிசி ஊற வச்சுருங்க. நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். அது ஆனால் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறி அரைச்சிங்கன்னா தான் மிக்சியில் அரைக்கிறது நல்லா மாவாகுங்க. அதனால் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி செஞ்சு பார்க்கலாங்க. இப்போ ரொம்பவே சுவையான மொறு போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் வீட்டில். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டினேன் இந்த மொறு போண்டாவும் காலை டிஃபனுக்கு அரைச்சி காட்டின கொத்தமல்லி சட்னியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறங்க நான் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ் விசிட் போனேங்க. இன்றைக்கி நான் போகும்போது கொள்ளு பொடிக்கி வறுத்துட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால் எப்படி வறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக போனேன். பாருங்கள், கொள்ளு வந்து மிதமான தீயில் இந்த மாதிரி வறுத்து பொடிக்கி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் ரசப்பொடிக்கு வறுத்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு பக்கம் கருவேப்பிலை பாருங்கள், நாங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா உருவிட்டு இந்த மாதிரி நிழல்லையே காய வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து எங்கள் ஆஃபீஸில் எல்லாமே ரொம்ப சுத்தமான முறையில் நாங்கள் தயாரிக்கிறோங்க. அப்புறம் முளைக்கட்டின ராகி மாவுக்கு சத்து மாவுக்கு எல்லாமே வந்து முளைக்கட்டின ராகி ஒரு பக்கம் நிழலில் காஞ்சிட்டு இருந்துச்சுங்க. பாருங்கள் கொள்ளு எப்படி சுத்தப்படுத்துகிறாங்க பாருங்களேன். நல்லா புடச்சிட்டு அதில் இருக்க கல் தூசி இதையெல்லாம் நல்லா பொறுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் ஒன்றொன்னே நாங்கள் ரொம்ப சிரத்தையோட வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் பண்ணுறோங்க. இப்போ சமீபத்தில் எங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த மாதிரி கொள்ளு பொடியும் நாங்கள் தயாரிச்சிருக்கோங்க. சாதத்துக்கு சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முருங்கைக்கீரை பொடியும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோங்க. எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், சுக்குமல்லி காஃபி பொடி, ராகி நட்ஸ் ட்ரிங்க்ஸு இது எல்லாமே தயாரிக்கிறோங்க. கூடவே பஜ்ஜி மிக்ஸு இது எல்லாம் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.